ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஐநா மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. அதன் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை நேற்று ஆரம்ப உரையை நிகழ்த்தி கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். எனினும் இந்த உரையில் இலங்கை குறித்து பெரிதாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இருந்த போதிலும் இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்று கொண்டு வருவதற்கான ஏது நிலை காணப்படுகிறது. வணக்கம் நேயர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று வெளிவந்துள்ள நாளிதழ்களில் பொதுவாக ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள பிரேரணைக்கு ஆட்சேபம் தெரிவித்து நேற்று இலங்கை முழுவதும் அரசாங்க ஆதரவுடன் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றன. இந்த செய்திகள் பெரும்பாலாக வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஐநா செயலாளர் பான் கி மூனின் கொடும்பாவிகள் எரிப்பு. இலங்கைக்கு எதிரான பிரேரணையை கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்ற பிரதான புகைப்படங்களுடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள பிரேரணையை கண்டித்தும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரித்தும் வடக்கு, கிழக்கு, மலையகம் உட்பட நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணிகள் நேற்று நடத்தப்பட்டன. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் ஆகியோரின் கொடும்பாவிகளும் பல இடங்களில் எரியூட்டப்பட்டன. இலங்கைக்கு எதிரான பிரேரணையை கண்டித்து கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நேற்று பிரதான ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தனது குறைகளை மறைக்க அரசாங்கம் மக்களை பலாத்காரமாக வீதியில் இறக்குகிறது. ஐதேக குற்றச்சாட்டு, கண்காட்சியை கைவிடுமாறு கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு பிரபாகரன் இறந்த போது நாட்டு மக்கள் சுயமாக வீதிகளில் இறங்கி கொண்டாட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் அரசாங்கம் இன்று தனது குறைகளை மறைத்துக் கொள்வதற்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் பலாத்காரமாக மக்களை வீதியில் இறக்குகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணாதிலக குற்றம் சுமத்தியுள்ளார். ஆர்ப்பாட்டம் என்ற கண்காட்சிகளை கைவிட்டு சர்வதேச பிரச்சனைகளை ராஜதந்திர ரீதியில் தீர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தலை வலியுறுத்தி பிரேரணை கொண்டு வரப்படுவது நியாயமாகாது. ஐநா மனித உரிமை பேரவையில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உரை என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவதை வலியுறுத்தும் வகையில் பேரவையில் பிரேரணை ஒன்று கொண்டு வருவதில் எந்தவித நியாயமும் இல்லை. தற்போதைய நிலைமையில் எமது தேவையானது எமது முயற்சிகளை சர்வதேச சமூகம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதே ஆகும். உத்தரவாதமற்ற இந்த திடீர் நடவடிக்கைகள் வெற்றிகரமான பரிந்துரை அமல்படுத்தலை குழப்புவதாக அமையலாம் என்று பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சரும் மனித உரிமைகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட போதே இலங்கை தூதுக்குழுவுக்கு தலைமை வகித்து உரையாற்றும் போது அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆதரவு திரட்டுவதற்காக அமைச்சர் பீரிஸ் ஆபிரிக்க நாடுகளுக்கு அவசரமாக விஜயம். நவநீதன் பிள்ளையின் உரையில் இலங்கை பற்றி எதுவும் இல்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்படும் தீர்மானத்தை தோற்கடிப்பதற்காக தமக்கு ஆதரவை திரட்டிக் கொள்ளும் வகையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஆபிரிக்க நாடுகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் அவசரமாக விஜயம் செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த தீர்மானம் மார்ச் 2வது வாரத்தில் பேரவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தீர்மானத்தை முறியடிப்பதற்கு ஆதரவு கோரி இலங்கை பேரவையின் உறுப்பு நாடுகள் மத்தியில் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆப்பிரிக்க மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்கனவே பயணம் மேற்கொண்ட இலங்கை அமைச்சர்கள் இதற்கு ஆதரவு கோரியிருந்தனர் எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜெனீவா செல்லாவிட்டாலும் நடவடிக்கை குறித்து நேச நாடுகளுடன் பேசிவிட்டோம். கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் பங்கு பற்றுவது இல்லை என்று எடுக்கப்பட்ட தீர்மானமானது எனது தனிப்பட்ட முடிவல்ல, இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவாகும். ஜெனீவா செல்லாவிட்டாலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நேச நாடுகளுடன் பேசிவிட்டோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்கும், துரோகம் செய்யாது என்கிறார் அமைச்சர் விதாரண என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமே சர்வதேச அழுத்தங்களை தவிர்க்க முடியும். ஆர்ப்பாட்டங்களால்
அர்த்தம் இல்லை என்கிறது JVP என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அமெரிக்க தூதரகத்தின் முன்னாள் ஆர்ப்பாட்டம் என அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக செயற்படும் அமெரிக்காவை கண்டித்து நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க தூதரகம் முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இலங்கையை பாதுகாக்கும் அமைப்பினர் நடத்தியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக மஹிந்த இந்திய தூதுவர் அலரி மாளிகையில் பேச்சு, மேற்குலகின் தலையீடு குறித்து இருவரும் கரிசனை என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவர உள்ள பிரேரணை தொடர்பில் இந்தியா மௌனம் சாதித்து வரும் நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அசோகி காந்தாவுடன் முக்கியம் வாய்ந்த சந்திப்பொன்றை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நடத்தியிருக்கிறார். நேற்று முன்தினம் மாலை நீண்ட நேரம் அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜெனீவாவில் மேற்குலக நாடுகள் இலங்கைக்கு எதிராக கொண்டுவர எத்தனிக்கும் தீர்மானம் மற்றும் அதன் பின்புலம் குறித்து இந்திய தூதுவரிடம் விளக்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேற்குலகின் இந்த முயற்சி போருக்கு பின்னரான தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அரசின் செயற்பாடுகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் சமாதான காலத்தில் பொதுமக்களை கடத்தியது துணை ஆயுத குழுக்களை, படைகளும் புலிகளும் இதில் தொடர்பு இல்லை என்கிறார் ராஜீவ என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சமாதான காலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் இராணுவத்தினருக்கோ விடுதலை புலிகளுக்கோ எதுவித தொடர்பும் இல்லை. மாறாக துணை ஆயுத குழுக்களை பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக இத்தகைய கடத்தல்களில் ஈடுபட்டனர். இவ்வாறு அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட மீளிணக்க கருத்துக்கான குழுவின் ஆலோசகருமான பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க யாழ்ப்பாணத்தில் நேற்று தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை அரசு அதிபர் இமல்டா சுகுமார் தலைமையில் இடம்பெற்ற மீளிணக்கத்திற்கான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் உதயன் பத்திரிகையின் ஏனைய பிரதான செய்திகளாகவும் நேற்று வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் நடத்தப்பட்ட அரசு ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி யுத்திய துவால சுவக்கரான் பாதா நொக்கர சஹயதேன் அமதி மஹிந்த சமரசிங் ஜெனீவா சமுலுவேதி கிஐ என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் ஏற்பட்ட காயங்கள் ஆறுவதற்கு இடையூறு செய்யாது ஆதரவு வழங்கவும் ஜெனீவா கூட்டத்தொடரில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இதனை தவிர நாடளாவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகளும் வெளிவந்துள்ளது. அத்துடன் பிரதான புகைப்படமாக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை லங்காதீப் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர திவைன மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாகவும் நேற்று தினம் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், ஜெனீவா கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வுகள், ஜெனீவாவில் முன்னெடுக்கப்படும் ராஜதந்திர போர் குறித்த சில செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க போராட்டம், இந்தியா முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம், தமிழ்நாட்டில் பஸ்கள் வழக்கம் போல் ஓடும், வங்கி பணிகள் பாதிக்கும் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. அத்துடன் ஜெயலலிதா உட்பட 11 மாநில முதலமைச்சர்கள் எதிர்ப்பு, தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது ரத்து, மத்திய அரசு முடிவு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.